அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோய் என்பது அல்லாஹுவின் ஒரு சோதனை. ஆனால் அதே நேரத்தில் பாவங்களை மன்னிக்கும் ஒரு காரணமாகவும் அமைகிறது. எனவே சிகிச்சை எடுத்துக்கொள்வதுடன் அல்லாஹுவிடம் துவா செய்வதும் ஒரு முஸ்லிமின் கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவருக்காக இவ்வாறு துவா செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முத்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முத்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இந்த துவாவின் பொருள், இறைவா, மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன். உன்னை தவிர குணமளிப்பவன் வேறு எவரும் இல்லை. அறவே நோயில்லாதவாறு குணமளிப்பாயாக. இந்த துவாவை தனக்காகவும் நோயுற்ற மற்றவர்களுக்காகவும் ஓதலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் நபிமொழியில் வரவில்லை. மனமுருகி நம்பிக்கையுடன் அடிக்கடி ஓதலாம். அதே நேரத்தில் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்து மருத்துவரின் ஆலோசனையையும் சிகிச்சையையும் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியார்களே, சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஊக்குவித்தார்கள். அல்லாஹ் நம்மையும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் முழுமையாக குணப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இந்த துவாவை பற்றி உங்கள் கருத்து அல்லது துவா பற்றிய வேண்டுகோள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற ஆதாரபூர்வமான குர்ஆன், ஹதீஸ், துவா மற்றும் திக்ரு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.